அனைவருக்கும் வணக்கம். சந்திர கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? சந்திர கிரகணம் ஆரம்ப காலம் அதிகாலை 1:05, மத்திய காலம் அதிகாலை 1:44, முடிவு காலம் அதிகாலை 2:23. சந்திர கிரகணம் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். கிரகணத்திற்கு பிறகு குளிப்பது அவசியம். சந்திர கிரகணம் நடந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். கிரகணத்தின் போது ஆபத்தான கதிர்களின் தாக்கத்தால் அசுத்தங்கள் ஏற்படுகின்றன. இதனால் குளிப்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. கிரகணங்கள் முடிந்த பின்னர் பொதுவாக நம் முன்னோர்கள் கடலில் குளிக்க வேண்டும் என்பார்கள், அல்லது நம் வீட்டிலேயே குளிக்கும் நீரில் சிறிது கல்உப்பு போட்டு அந்த தண்ணீரில் குளிப்பதால் நம்மை சுற்றியுள்ள தீவினைகள் நீங்கும். அதேபோல் நம் உடலில் உள்ள நுண்கிருமிகள் மடியும். வீட்டை சுத்தம் செய்தல். கிரகணத்திற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கிரகணத்திற்கு பிறகு எல்லா இடங்களிலும் சிறிது உப்பு கலந்த நீரால் வீட்டை கழுவி விட வேண்டும். கிரகணம் முடிந்த பின் வீட்டினை கோமியம், மஞ்சள் பொடி கலந்த நீரினால் சுத்தம் செய்வது நல்லது. கிரகணம் முடிந்ததும் ஐயர்கள் அழைத்து பரிகாரம் செய்யலாம். அப்படி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. கிரகணம் முடிந்த பின் வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்து நாமும் நன்றாக சுத்தமான பின்னர் சுவாமி படங்களை சுத்தம் செய்து விளக்கேற்றி இறைவனை வணங்கவும். இறைவனை வழிபாடு செய்யுங்கள். கிரகணத்திற்கு பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை வணங்க வேண்டும். வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு விட்டு அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். மேலும் நவகிரக சன்னதியில் உள்ள சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். பின்னர் ஏதேனும் நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பிரசாதத்தை சுற்றத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும். கடவுளுக்கு பிரசாதம் கொடுத்த பின்னரே உணவு மற்றும் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். சமைத்த உணவு. கிரகணம் முடிந்த பின்பு வீட்டை சுத்தம் செய்து புதிய உணவை சமைத்து உண்ண வேண்டும். தான தர்மங்கள். கிரகணத்திற்கு பிறகு முடிந்த அளவு தானம் செய்வது அவசியம். அச்சு வெல்லம், பால், அரிசி, நல்லெண்ணெய் மற்றும் தானியங்களை தானம் தருவது மிகுந்த பலன்களை புண்ணியத்தையும் தரும். மேலும் பித்ருக்கள், குருக்கள், பிராமணர்கள், பாதிரியார்கள் மற்றும் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்தவரை உதவி மற்றும் அன்னதானம் செய்யலாம். கிரகணம் முடிந்த பிறகு புனிதமான ஏரி, குளம், கங்கை அல்லது வேறு ஏதேனும் புண்ணிய நதியில் நீராடி முடிந்தவரை தானங்கள் கொடுக்க வேண்டும். இதனால் வீட்டில் செழிப்பு உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.